ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, டாப் 60+ காலேஜ் லிஸ்ட் 2025. அப்படி என்ன சார், எக்ஸப்ட் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்? சென்னை கோயம்புத்தூர் தானே சார் பெரும்பாலும் போடுவீங்க. சென்னை கோயம்புத்தூர் இல்லாமல் இருக்கிற கல்லூரிகள் நான் சொல்ல போகிறேன். அதாவது பெரும்பாலும் மாணவர்கள் சென்னை கோயம்புத்தூர் தான் விருப்பப்படுவாங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட் தனியாக, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தனியாக, அதாவது அந்த ஜோனில் இருக்க எல்லா காலேஜஸும் டாப் காலேஜ் எது, என்னெல்லாம் கட் ஆஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனியாக தரேன். சென்னை தனியாக, கோயம்புத்தூர் தனியாக தரேன், பார்த்துக்கோங்க அந்த காலேஜஸ்லாம். இப்போது மாணவர்கள் அதிக ப்ரிஃபர் பண்ணாத டிஸ்ட்ரிக்ஸ், அதாவது ஏன் டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக்டில் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க சொல்லுங்கள்? ஏன்னா மதுரையில் இருந்தாலும் சரி, இல்லை திருச்சியில் இருந்தாலும் சரி, இல்லை திண்டுக்கல்லில் இருந்தாலும் சரி, நாமக்கல்லில் இருந்தாலும் சரி, விருதுநகர் இருந்தாலும் சரி, எந்த ஜோனில் இருந்தாலும் சரி, அவன் வந்து கோயம்புத்தூரோ இல்லை சென்னையோ தான் போவான். அங்கே இருக்க காலேஜ் போக மாட்டான். இப்போது அங்கெல்லாம் நல்ல காலேஜ் கிடையாதா? கண்டிப்பாக இருக்குங்க. அங்கே வந்து பெரிய பெரிய காலேஜ், நல்ல காலேஜ் இருக்குது. ஃபீஸும் ரொம்ப கம்மி. அண்ட் ஆல்சோ நல்ல பிளேஸ்மெண்ட்டுடைய காலேஜஸ் இருக்குது, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய காலேஜஸ் இருக்குது, அண்ட் ஃபேக்கல்ட்டி அண்ட் எஜுகேஷன் நல்லா தர காலேஜஸும் இருக்குங்க. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த லிஸ்ட் உங்களுக்கு உதவும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், யாருக்கு இது உதவுதோ இல்லையோ, கோயம்புத்தூர்காரனுக்கோ இல்லை சென்னைக்காரனுக்கோ உதவுதோ இல்லையோ, ஆனால் அந்தந்த ஜோனில் இருக்காங்க பாருங்கள், அவங்க வீட்டு பக்கத்துலேயே படிக்கணும், அவங்க ஜோன்லேயே எதாவது நல்ல காலேஜ் இருக்குன்னு தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக உதவுங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டாப் காலேஜஸ், சரிங்களா? இது மிஸ் பண்ணிடாதீங்க. கோயம்புத்தூர் ஜோன் ப்ரிஃபர் பண்ணுறவங்களும் சென்னை ஜோன் ப்ரிஃபர் பண்ணுறவங்களும் பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் காலேஜ் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியணும்ல, அதுக்காக தாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சாய்ஸ் பண்ணிங்களா. தயவு செய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என் நம்பர் காண்டாக்ட் பண்ணி எடுக்கல அப்படின்னா தப்பாக நினைக்காதீங்க. நான் ஒருத்தன் தான் காண்டாக்ட் அட்டன் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணுங்கள். நான் கூப்பிடுவேன், நானே வந்து அட்டன் பண்ணுவேன். இல்லைனா உங்களுடைய கட் ஆஃப் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதிலே மெசேஜ் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ இப்போ வாங்க, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், அதாவது மதுரை ஜோனுன்னு வந்துட்டாலே இதெல்லாம் வந்துடும். ஆனால் திண்டுக்கல் தனியாக நான் கொடுத்துருக்குறேன். என்னெல்லாம் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகும்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தோராயமாக சொல்கிறேன். பிஎஸ்என்ஏ இது வந்து மிகப்பெரிய கல்லூரி திண்டுக்கல்லில் 5910. இந்த காலேஜில் 160க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும், சரிங்களா? 150 கீழே இருக்கிறவங்க மெக்கானிக்கல், சிவில், பயோடெக்னாலஜி இந்த மாதிரி எல்லா கோர்ஸும் கிடச்சிரும். ஆனால் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கு வந்து 160 அண்ட் 160 அந்த ரேஞ்சில் 155 ரேஞ்சில் இருந்தால் கிடச்சிரும். 5832 என்பிஆர் காலேஜ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாகவே 150K வந்து கிடச்சிரும். 5022 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல், இதுவுமே 150க்கு கிடச்சிரும். 5530 எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் திண்டுக்கல், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன 150 கீழே இருந்தாலே என்ன கோர்ஸ் வேணாலும் கிடைக்கும். தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 5008, இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு. மதுரை டிஸ்ட்ரிக்டோடது டாப் காலேஜ். 180க்கு மேலே இருந்தால் தான் எதாக இருந்தாலும் நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஒரு சிவில், மெக்கானிக்கல் அந்த மாதிரி செகண்டரி பிரான்ச்சஸ் தான் பார்க்குறீங்க, 160லேருந்து ட்ரை பண்ணலாம். தவிர மீதியெல்லாம் 180க்கு மேலே தான் இருக்கணும். மெப்கோ ஷெலாங் இது வந்து விருதுநகரில் மிகப்பெரிய ஒரு கல்லூரி. சிவகாசி 4960, இந்த கல்லூரி அப்படி தான் 175 மேலே இருந்தால் ட்ரை பண்ணலாம். பட் 175 கீழே மெக்கானிக்கல், சிவில் அந்த மாதிரி செகண்டரி பிரான்ச்சஸ் எதாக இருந்தால், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸை தவிர மீதி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் 175 கீழே. 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மதுரையில் மிகப்பெரிய ஒரு கல்லூரி, நல்ல கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுவுமே 160 எபோவ் இருந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் 160 கீழே மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் அந்த மாதிரி. 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை, இதுவுமே அப்படி தான் 160க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிடச்சிரும். இல்லை கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் வேண்டாம், ஈஸி வேண்டாம் அப்படின்னா 160 கீழே ட்ரை பண்ணலாம். 4959 காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர், இதுவுமே அப்படி தான் 160 ரேஞ்ச் இருக்க காலேஜ் தான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே இருக்க மெக்கானிக்கல், சிவில் இதெல்லாம் 150 கீழே இருந்தாலே கிடச்சிரும். 5904 கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை, கண்டிப்பாக இந்த காலேஜை மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுவுமே கம்ப்யூட்டர் சென்டருக்கு வந்து 165 எபோவ் இருக்கணும். அண்ட் 150 கீழே இருந்தால் செகண்டரி பிரான்ச்சஸ் எல்லாம் கிடச்சிரும். 5901 அழகப்ப செட்டியார், இது கண்டிப்பாக 175 மேலே இருக்கணும். அண்ட் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் போன்ற கோர்ஸுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 160லேருந்து 150 அட்லீஸ்ட் இருக்கணும். 5012 சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் செக்ரி காரைக்குடி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், இதில் சீட்டு கம்மிப்பா. இதில் ஏன்னா 185 மேலே இருந்தால் சீட்டே கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது 2608 எம் குமாரசாமி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னா அதிலே பேர் வருது பாருங்கள். ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் இதில் சேரணும். 2608 எம் குமாரசாமி, சரிங்களா? கரூர் டிஸ்ட்ரிக்ட். கரூர் டிஸ்ட்ரிக்டில் விஎஸ்பி கரூர் இருக்குது. நான் இங்கே போடலை, ஏன்னா அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஜோனில் போட்டிருந்தேன், அதனால் இங்கே மென்ஷன் பண்ணல. அது ரெண்டுமே நல்ல காலேஜ் தான். விஎஸ்பியும் எம் குமாரசாமியும் ப்ரிஃபர் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்டில் 160க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த காலேஜே கிடைக்கும். மெக்கானிக்கல் சிவில்னால் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும்.
5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி தேனி, இதுவுமே 160க்கு மேலே கம்ப்யூட்டர் இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஈஸியெல்லாம் கிடைக்கும். மீதியெல்லாம் நீங்கள் 150K 55 கீழே தான் கிடைக்கும். 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர், இது நிறைய கோர்ஸ் வச்சுருக்காங்க. 140 130க்கெல்லாம் கிடைக்கும். பட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் 150க்கு மேலேயாவது இருக்கணும். 4965 பிஎஸ்ஆர் காலேஜ் 150க்கால எது கேட்டாலும் கிடைக்கும். 4678 ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், இது அந்த டிஸ்ட்ரிக்ட்காரங்க போய் படிச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே 150 கீழே கிடைக்கும். 5919 சென்ட் மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இதுவுமே 140 கீழே கிடைக்கும். 3811 எம்ஐஇடி, இன்னும் பாட்டம்க்கு வந்துட்டோம், 140க்கெல்லாம் கிடைக்கும். 3905 கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவுமே அட்டானமஸாக மாறிடுச்சு. இதுவுமே நீங்கள் வந்து 150 ரேஞ்சிலலாம் இப்போ கிடைக்குது. 4915 சாக்ஸ் எம்ஏவி எம்எம் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் நீங்கள் 130 கீழே 140 கீழே தான் கிடைக்கும். முகமது சத்தாக் ராமநாதபுரம் 5907 ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அவ்வளோ காலேஜஸ் எல்லாம் கம்மி தான். ஸோ அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது நான் எடுத்துருக்கிறேன். 140 கீழே தான் கிடச்சிரும். ஸோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ விழுப்புரம்னா அட்டானமஸ் காலேஜ், நல்ல காலேஜ் தான். 1408, ஸோ கண்டிப்பாக விழுப்புரம்ல இருக்கணும், ட்ரை பண்ணலாம். 150 கீழே இருந்தாலே கிடச்சிரும். 155 150 இருந்தாலே சிஎஸ்சி கிடச்சிரும். 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் விழுப்புரம், இது 150 இருந்தாலே கிடச்சிரும் எல்லாமே. 1014 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் திண்டிவனம், இதுவும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தான், இதுவுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் அடுத்தது 2613 கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு நாமக்கல், கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய கல்லூரி, பார்க்கலாம், நல்ல கல்லூரி. இதெல்லாம் 160க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடைக்கும். இல்லைனா 150 கீழே அந்த செகண்ட் பிரான்ச்சஸ் தான் கிடைக்கும். 2607 அதே கேட்டகரி காலேஜ் தான், கேஎஸ் ரங்கசாமி அட்டானமஸ் நாமக்கல். 2620 விவேகானந்தா ஃபார் உமன்ஸ், இது வந்து நீங்கள் 150 கீழே இருந்தால் கிடைக்கும். பட் இதுவுமே கம்ப்யூட்டர் சென்டருக்கு வந்து 160 மேலே இருந்தால் தான் கிடைக்கும். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் உமன்ஸுக்கான காலேஜ். 2610 முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், இதெல்லாம் நீங்கள் 150 கீழே கிடைக்குங்க. அடுத்து 2609 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், இதுவுமே 150 கீழே கிடைக்கும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். 2634 எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் வளர்ந்து வர ஒரு கல்லூரி, இதுவுமே நீங்கள் வந்து 160 அந்த ரேஞ்சில் கம்ப்யூட்டர் கிடைக்கும். அண்ட் 140 150 எல்லாம் உங்களுக்கு அது கீழே நீங்கள் மீதி கோர்ஸ் எல்லாம் கிடைக்கும். 2632 மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், இதுவுமே அந்த ரேஞ்சு தான். 2617 செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், அதுவுமே அந்த ரேஞ்ச் தான். 2611 பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பாவையிலலாம் 150 கீழே இருந்தாலும் எந்த கோர்ஸ் வேணாலும் கிடைக்கும். அடுத்து 2624 ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கண்டிப்பாக இந்த இதுவும் 150K வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி கிடச்சிடும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதர் பிரான்ச்சஸும் கிடச்சிடும். திருச்சி டிஸ்ட்ரிக்ட் அடுத்தது 3819 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, நல்ல கல்லூரி. 165 அந்த மாதிரி இந்த ரேஞ்சு தான் நமக்கு கம்ப்யூட்டரே கிடைக்குது. அது ஈஸியும் அப்படி தான். ட்ரிபிள் மெக்கானிக்கல் போகும்போது ஒரு 150 ரேஞ்சில் கிடைக்குது. 330 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், இதுவும் அதே ரேஞ்ச் தான். 3701 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதோட செகண்ட் கேம்பஸ், இதுவும் அதே ரேஞ்ச் தான். உங்களுக்கு 165க்கு மேலே இருந்தால் தான் கம்ப்யூட்டரே கிடைக்கும், கம்ப்யூட்டர் கோர்சஸ். 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, இதுவும் அதே ரேஞ்சு தான். பட் 145 க்ளோஸ் ஆயிரும் எல்லா கோர்ஸும். 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூரும் இதுக்குள்ளே வருது இந்த ஜோனில், அதனால் அந்த போட்டிருக்கேன். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து கட் ஆஃப் நல்லா வேணும். கோர்ஸ் கிடைக்கணும்னா நல்லா கட் ஆஃப் வேணும், சரிங்களா? ஒரு 165 அட்லீஸ்ட் இருக்கணும். 3806 இஜிஎஸ் பிள்ளை, இதிலெல்லாம் 160 150 அந்த ரேஞ்சில் கம்ப்யூட்டர், மீதி எல்லாமே உனக்கு 150 கீழே கிடச்சிடும். 3826 கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது ஒரு நல்ல கல்லூரி தான், அட்டானமஸ் கல்லூரி. இதுவுமே நம்ம வந்து கேஎஸ் ரங்கசாமி அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த ரேஞ்சு காலேஜ். 3795 எஸ்ஆர்எம் டிஆர்பி திருச்சிராப்பள்ளி, இதுவும் 150 அந்த ரேஞ்சில் சிஎஸ்சி கிடச்சிரும். அது கீழே இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாம் அது கீழே இருக்க 150 கீழே இடத்துல கிடச்சிரும். 3011 பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி கேம்பஸ் கவர்மெண்ட் காலேஜ், கண்டிப்பாக இதுவுமே 150 155 அந்த ரேஞ்சில் இருந்தால் கம்ப்யூட்டர் கிடச்சிரும். அதை தவிர்த்து மெக்கானிக்கல் சிவில் இதெல்லாம் வந்து 140 கீழே 130 கீழே தான் கிடச்சிரும். 3829 எம்ஏஎம் காலேஜ், இதுவுமே திருச்சிராப்பள்ளியில் அட்டானமஸ் கல்லூரியாக மாறிடுச்சு. இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் 150 140 கீழே இருக்கிறவங்க. 3811 எம்ஐஇடி, இதுவுமே அட்டானமஸ் காலேஜாக மாறிடுச்சு திருச்சியில். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து 130 140 ட்ரை பண்ணலாம். 3841 கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் 130 140 150 ரேஞ்சில். தூத்துக்குடி அடுத்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி, 175க்கு மேலே இருக்கணும் நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா. அதுக்கப்புறம் இசி வேணுனாலும் 170க்கு மேலே வேணும். மீதி எல்லாமே ஒரு 150க்குள்ளே, அவ்வளோதான். 4954 மிகப்பெரிய ஒரு கல்லூரிங்க, நேஷனல் இன்ஜினியரிங். டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத், இதெல்லாம் 150 இருந்தாலே கிடச்சிரும் எல்லாமே. 1520 கிங்ஸ்டன், இதுவுமே 150 ரேஞ்சில் இருந்தால் கிடச்சிரும். தருமபுரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, இங்கெல்லாம் 170 வேணும் அட்லீஸ்ட்டு. 160 170 இருந்தால் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டரே கிடைக்கும். மீதியெல்லாம் 150 ரேஞ்சில் கிடைக்கும். 2369 கவுன்சிலிங் கோடு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்
சென்ட் சேவியர் கேத்தலிக், இதுவுமே அட்டானமஸ் கல்லூரி, கன்னியாகுமரி, நாகர்கோயில். ஸோ 4971 இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கல்லூரி, அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நல்ல கல்லூரி இதுதான். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். 160 ரேஞ்சில் இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கும். 4670 ரோஹிணி இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் நீங்கள் வந்து 150 கீழே இருந்தாலே கிடச்சிடும். 4023 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நாகர்கோயில், கன்னியாகுமரி, இதுவுமே நீங்கள் அந்த 150 கீழே இருந்தால் கிடச்சிடும். 4981 பொஞ்சோஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவுமே 150 கீழே இருந்தால் கிடச்சிடும். அடுத்த 4946 டிஎம்ஐ இன்ஜினியரிங் காலேஜ், கன்னியாகுமரி, இதுவுமே 150 கீழே இருந்தால் கிடச்சிடும். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, 175க்கு மேலே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சு போயிடும். பட் இருந்தாலும் ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் போன்ற கோர்ஸுகள்லாம் செகண்ட் ரவுண்டில் நிற்கும். ஸோ அது 160க்கெல்லாம் க்ளோஸ் ஆகும். சரிங்களா? ஆனால் கம்ப்யூட்டரில் வேணும் 175 180க்கு மேலே வேணும். 4955 ஃப்ரான்சிஸ் சேவியர், இதுவுமே ஒரு 165க்கு மேலேயாவது கம்ப்யூட்டர் வேணும். மீதி எல்லாமே உங்களுக்கு ஈஸி 160, ட்ரிபிள் இ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 150 அந்த ரேஞ்சில் கிடச்சிடும். மெக்கானிக்கல் சிவில்னா உங்களுக்கு கீழே 130 140 வரைக்கும் நிற்கும். 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, இங்கேயுமே அப்படி தான் 150க்கு மேலே இருந்தால் தான் எதாவது கிடைக்கும். கம்ப்யூட்டர் மட்டும் 170க்கு மேலே 165க்கு மேலேயாவது வேணும். 4964 பிஎஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் திருநெல்வேலி, இது நீங்கள் 150 கீழே இருந்தாலும் என்ன கோர்ஸ் கேட்டாலும் கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன கல்லூரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணாதனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த கட் ஆஃப் கீழே இருக்கிறதுக்கே கிடைக்கிது, 150 கீழே கிடைக்கிது. ஏன்னா எல்லாருமே கோயம்புத்தூர் சென்னையே போகிறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் சென்னையில் மட்டும்தான் டாப் காலேஜ் இருக்கா? கிடையாது. இதுலேயும் டாப் காலேஜஸ் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூர் சென்னை வந்து சென்ட்ரலாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், எல்லா ஊர்லேயும் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதனால் கோயம்புத்தூர் சென்னை தான் பசங்க விருப்பப்படுறாங்க, மெட்ரோ சிட்டி, அதனால் விருப்பப்படுறாங்க. அண்ட் ஃபீஸும் ஹையாக இருக்குது. சென்னையிலும் ஹை, கோயம்புத்தூர்லையும் ஹை. ஆனால் பெரும்பாலும் மாணவர்கள் கோயம்புத்தூர்காரங்களோ இல்லை சென்னைக்காரங்களோ அங்கேயே படித்தாலே வெளியூர்லேருந்து வந்து கோயம்புத்தூர் சென்னை தான் படிக்கிறாங்க. ஸோ இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. பட் அதர் தென் தட் இந்தந்த காலேஜஸில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஓகேவா? ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லாம் வேண்டாம், உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ அது கரெக்டாக சாய்ஸ் பில்லிங்கில் போடுங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட் வேணும், என்ன ஜோனில் வேணும், எனக்கு எது கரெக்டாக இருக்கும், ஹாஸ்டல் போனால் நீ எந்த இடத்துல போனால் எனக்கு கரெக்டாக இருக்கும், எந்த இடத்துல எனக்கு ஃபீஸ் ஹையாக இருக்குது, எந்த இடத்துல ஃபீஸ் லோவாக இருக்குது, எல்லாமே பாருங்கள். எந்த இடத்துல காலேஜ் நல்லா இருக்குன்ட்டு. ஓகேவா? தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சென்னை ஜோனும் கோயம்புத்தூர் ஜோனும் கீழே வச்சிருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேங்க்யூ.